திருத்தணி ரயில் நிலையம் அருகே அம்மன் கோயிலில் கொள்ளையடிக்க முயன்ற மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. உண்டியலை உடைத்து காணிக்கையை களவாட முயன்றவர் போலீசில் சிக்குவாரா? அம்மன் கோவிலில் தங்க தாலியை கொள்ளையடிக்க முயற்சி. ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நள்ளிரவு நேரம் திட்டமிட்டு கைவரிசை. சிசிடிவியில் சிக்கிய மர்ம நபர் போலீசில் சிக்குவாரா? திருத்தணி பெரியபாளையத்து பவானியம்மன் கோவிலில் சம்பவத்தன்று நள்ளிரவு மர்ம நபர் ஒருவர் கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். ஆட்கள் நடமாட்டம் இருக்கிறதா என நோட்டமிட்டவர் சிறு குச்சியை எடுத்து கோயில் கேட்டின் லாக்கை திறந்து உள்ளே நுழைய முயன்றுள்ளார். ஆனால் அது முடியாமல் போனது. பின்னர் பளிச்சென்று எரிந்து கொண்டிருந்த லைட்டை நீட்டமாக குச்சியை எடுத்து ஸ்விட்ச் ஆஃப் செய்து சம்பவ இடத்தை இருட்டுக்குள் மூழ்கடித்தார். தொடர்ந்து அம்மன் கழுத்தில் இருக்கும் தங்க தாலி மற்றும் உண்டியல் காணிக்கையை கொள்ளையடிக்க முயன்றார். ஆனால் அடிக்கடி திருடும் கொள்ளையன் போல இல்லாமல் அவசரத்திற்கு இறங்கிய இவரால் நீண்ட நேரம் போராடி கொள்ளையடிக்க முடியாமல் போக இறுதியில் வெறும் கையோடு திரும்பினார். மறுநாள் கோயிலுக்கு வந்த பூசாரிக்கு டவுட் ஆகி கோயில் நிர்வாகத்தினருக்கு தகவல் அளித்து சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபரின் கொள்ளை முயற்சி தெள்ளத் தெளிவாக பதிவாகியிருந்தது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் மோப்ப நாயை வரவழைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் திருட்டில் ஈடுபட முயன்றவர் அதே பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விரைவில் அவர் போலீசில் சிக்குவார் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த நபர் பிடிபட்ட பின்னரே இது முதல் திருட்டு முயற்சியா, இல்லை ஏற்கனவே வேறெங்காவது கைவரிசை காட்டியுள்ளாரா என்பது குறித்து தெரிய வரும்.